என் தங்கப்பிள்ளையே, கிருத்திகையினுடைய இந்த பொன்னான புதன் கிழமையில் மங்கள செய்தி ஒன்றினைக் கொண்டு உன் வராகி அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வராகி எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து தருகின்ற அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, தேடி வந்து தருகின்ற வெற்றி வாக்காக இருந்தாலும் சரி, எதையுமே நீ ஒரு நாளும் இழந்து விடாதே. நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறையும் என் வாக்கினை கேட்க வேண்டும். எந்த அளவிற்கு ஆழமாக என்னை நம்பி என் வாக்கினை கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இன்றைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையாக நீ இப்படி நினைக்காமல் அரை வேறு விதமாக நினைத்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கவலைகள் பெரிதாக இருந்து விடாது. அதை எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா? இன்று எத்தனை கஷ்டங்களை எனக்கு கொடுத்தாலும் அதை தாங்குகின்ற மன வலிமையையும் சேர்த்து எனக்கு கொடுத்தாயே என்று நீ கேட்க வேண்டும். அப்படி மட்டும் சொல்லிவிட்டு இந்த நாளை உனக்கான நாளாக எதிர்நோக்கி இந்த விடியலை என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் துவண்டு விழுந்து விடாத என் குழந்தை, ஒரு சிறு பிரச்சனை மனதை காயப்படுத்தி விட்டது என்றவுடன் ஒட்டு மொத்தமாக கவிழ்ந்து விழுகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனது எது போன்ற சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அர்த்தம். அதனால் எப்பொழுதுமே இது போன்ற சூழ்நிலைகளில் உன்னுடைய மனதிற்குள் நீ நல்ல மன வலிமையை ஏற்றுக்கொள்கின்ற திறமையோடு எப்பொழுதுமே எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் என்பதனை நீ சிந்தித்து வைத்துக்கொள். என் பிள்ளையே, எப்பொழுது எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு அடி வைக்கின்றாயோ 5 அடி சறுக்கி விட்டு விடுகின்றது. அதாவது ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப சென்றும் விடுகின்றாய். அதன் பிறகு மேலேறி சென்று விட மாட்டோமா என்று நீ ஒவ்வொரு முறை ஏறும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு பதிலாக உனக்கான தீமைகள் முதலில் நடந்து முடிந்து விடுகின்றது. நல்லதை நடந்து விட்டது என்றால் அதோடு நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்காமல் அங்கேயே நின்று விடுவாய் என்பதனால்தான் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இதுவெல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்த நல்ல சூழ்நிலையை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தருகின்ற பல அற்புதமான பாடங்களுள் இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்லித் தருகின்ற பாடமும் ஒன்று என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையினே, எல்லோரையுமே எளிதாக கணித்துவிட முடியாது. எல்லோரினுடைய குணங்களையும் எளிதாக நீ நம்பிவிட முடியாது. அவரவர் தேவைக்கேற்ப, நேரத்திற்கு ஏற்ப, அவரவர் மனநிலைக்கு ஏற்ப அவர்களினுடைய குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைத்த காரியத்தை அவர்கள் சாதித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய ஒரே எண்ணமாக இருக்கும். அதே நேரத்தில் என் பிள்ளை, இந்த மனநிலைக்கு ஏற்றவாறு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதனால் நமக்கு எந்த பெரிய பாதகமும் இல்லை என்று நீ நம்ப வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னுடைய நிம்மதியான சந்தோஷத்திற்கானது என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கிடக்கின்ற உண்மை என்னவென்று நீ சற்று ஆராய்ந்து பார்த்தாலே இந்த வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் என் குழந்தை நீ வெளியே சென்று விட மாட்டாய். எதனால் இத்தனை கஷ்டங்கள் வந்தது, எதனால் இத்தனை துன்பங்கள் வந்தது என்று யோசித்து கொண்டிருக்காமல்
இனி வருகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் நிம்மதியாக எதிர்கொண்டு நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கான வெற்றியினை பெறுவோம் என்பதனை மட்டும் நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும். என் பிள்ளையே, நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றது. இந்த நம்பிக்கை ஒன்று உன்னை வாழ்க்கையில் எங்கே கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ நினைத்த லட்சியத்தை அடைந்தால் மட்டும்தான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ துன்பங்களுக்கெல்லாம் உன்னோடு காரணமாக இருந்தவர்களையே மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் நீ அதே சூழ்நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை மன்னிக்கவே கூடாது, அவர்களும் மனிதர்கள்தான் என்று நான் நிச்சயமாக ஒரு நாளும் உன்னிடத்தில் சொன்னது கிடையாது. என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எதனால் நம் தாயானவள் நமக்கு இந்த வாழ்க்கையானது சரியில்லை என்று சொல்கிறாள் என்று. எது நடந்தாலும் சரி, நான் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது எப்பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று. அதனால் என் தங்கமே, இந்த வாழ்க்கை தருவது எல்லாமே உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டிருந்தால் போதும். என் பிள்ளையே, பல நாள் கனவு ஒன்று திடீரென்று நிறைவேறும். அந்த நிறைவேறுகின்ற நேரமானது இன்றைய விடியலில் உனக்கு கிடைத்திருக்கின்றது எனும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற சந்தோஷத்திற்கு நிச்சயமாக அளவே இருக்காதல்லவா? நீ எந்த ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று கனவு கண்டாயோ அதற்காக உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அதை பொறுத்து உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் ஒரு பொழுதும் இது போன்று நல்லவர்களை கைவிட்டது கிடையாது. யாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் பல உதவிகளை செய்து கொண்டுதான் இருப்பேன். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் தாயானவள் உனக்கு உதவி செய்வாள் என்று நீ எதிர்பார்க்க முடியாது. பல இக்கட்டான நேரங்களில் நீ தத்தி தவிக்கும் பொழுதெல்லாம் அம்மா உன்னை வந்து மீட்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய ஆசைகள் எல்லாமே என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைந்து மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான். அதற்கு நீ ஒவ்வொரு விடியலையும் எதற்காக விடிந்திருக்கின்றது என்று எண்ணாமல் எனக்காக விடிந்திருக்கின்றது என்று எண்ணி உன்னுடைய செயல்களை எல்லாம் நீ செய்ய தொடங்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வெற்றி மட்டும்தான் அதிலிருந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு வாழ்க்கை அடியை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வர தெளிந்த உனக்கு இனிமேல் வரப்போவது எல்லாம் மிக பெரிய காயங்கள் கிடையாது. இவையெல்லாம் சாதாரணமான விஷயங்கள்தான். அதனால் இதையெல்லாம் நம்மால் கடந்து வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை, நீ உன் தெய்வத்தின் முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தாலே போதும். நல்ல நேரம் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கும். அது உனக்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது என்று உன் வராகி அம்மா நான் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, நீ தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அம்மா உனக்கு அடிக்கடி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னுடைய சிந்தனைகளை நீ சிதறவிட்டால் அது இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து தேவையற்ற செயல்களையும் சேவையற்ற செய்திகளையும் நிரப்பி வைத்துவிடும். அதன் பிறகு தேவையில்லாத பிரச்சனைகளில் அது மாட்டிக்கொள்ளும். ஆனால் என் பிள்ளை, நீயோ இந்த வராகி நான் சொல்வது போல இறை நம்பிக்கையை அதிகமாக கொண்டால் தெய்வத்தை தேடி வரச் சொல்லுமே தவிர உன்னுடைய மனது ஒரு நாளும் இது போன்ற தீய சக்திகளை எல்லாம் நாடி சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எப்பொழுதும் ஒரு மித்த நிலையோடு நிற்க வேண்டும். எப்பொழுதும் ஊசலாடி கொண்டே இருப்பது மிகவும் தவறான விஷயமல்லவா? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தந்திருக்கின்ற இந்த அழகான நேரம், இந்த அழகான நாள், இதனை நீ சந்தோஷமாக தொடங்க வேண்டும், சந்தோஷமாக முடிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் பொழுது சந்தோஷம்,
முடியும் பொழுது நமக்கு கவலை என்று மாறிவிடுகிறது என்று எண்ணாமல், எல்லாவற்றிற்கும் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அது ஒன்றே உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.